बोलो जय जय विठ्ठल लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठल लक्ष्मी नारायण गोविंद विठ्ठल गोपाल विठ्ठल गोविंद विठ्ठल गोविंद विठ्ठल गोपाल विठ्ठल गोविंद श्रीरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल बोलो नारायण जय जय विठ्ठल बोलो नारायण जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल जय 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 विठ्ठल। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। भूतैर्महद्भिर्यजिमाः पुरो विभुः निर्माय शेते यदमूषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे। हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जह्नुकन्याप्रवाहवत्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீமத்பாகவதத்தில் ஸ்துதிகள்னா பகவானை பக்தன் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். எல்லாமே பகவானுடைய ஸ்தோத்திரம்தான். எல்லாமே பகவானுடைய ஸ்தோத்திரமாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி இப்படிலாம் சொல்லுவோம். குந்தி ஸ்துதினா குந்தி கிருஷ்ணனை பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். பீஷ்ம ஸ்துதினா பீஷ்மன் கிருஷ்ணனை பண்ண ஸ்தோத்திரம். அப்போ அவளுடைய பேருனால் நம்ம சொல்கிறதுனால அவள் சொன்னதுன்னு கணக்கு வச்சுக்கணும். ஆனால் எல்லாமே பகவானுடைய ஸ்துதி. பகவானை பற்றின ஸ்துதியை இவா சொல்கிறா. மொத்தமாக பகவத் ஸ்துதினா தெரியாது. இப்போ யார் யார் பண்ணின ஸ்தோத்திரம்னு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்தோத்திரம் பண்ணினவாளுடைய பேரை சொல்லி சொல்கிறது. சாதாரணமாக தெய்வத்துடைய பேரை சொல்லி தான் சொல்கிற வழக்கம். கிருஷ்ணாஷ்டகம், முகுந்தாஷ்டகம், சுதர்சனாஷ்டகம் அப்படி சொல்லுவோம். அப்படி சொல்லாமல் இவ யார் பண்ணினாலோ பக்தாளுக்கு பெருமையை சொல்லி அந்த ஸ்துதியினுடைய பேர் அமையிறது. அதில் குந்தி ஸ்துதியை நம்ம கேட்டோம். அதில் சொல்கிறால் ஆபத்து வரும்பொழுது தான் நம்ம பகவானை நினைக்கிறோம். அதனால் ஆபத்து கூட நல்லது தாங்கிறார். அதனால் ஆபத்தை கேட்டு வேற வாங்கிக்கிறா குந்தி. விபத சந்துனஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தரிசனம் யத் ஸ்யாத் புனர்பவ தரிசனம். குந்தி குடும்பத்தில் ஏதாவது ஆபத்து வந்தாலே உடனே அவளுக்கு புரியும், ஏதோ பகவானுடைய அனுகிரகம் வரப்போகிறது போல இருக்குது, அதனால தான் ஆபத்து வருது. அதனால் சில ஆபத்துகளை பகவான்
வரத்துக்கு முன்னாடியே நீக்கிறான். சில ஆபத்தை வந்த பிறகு அது கொஞ்சம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சும்பாலே அது மாதிரி சில ஆபத்துகளை நீக்கிறான். பகவான் நம்மள்ட்ட வந்து சொல்கிறதில்ல, உனக்கு இவ்வளோ ஆபத்து வரதா இருந்தது நான் தான் முன்னாடியே நீக்கினேன், இப்பயும் பெரிய ஆபத்தாக இருந்தது நான் தான் அது கொஞ்சம் கம்மி பண்ணினேன் அப்படிலாம் பகவான் நம்மள்ட்ட வந்து சாதாரண மனுஷியால் பேசுகிற மாதிரி பேசுகிறது இல்லை. இருந்தாலும் சில ஆபத்துகளை பார்க்கும்போது இவாளுக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு கூட தோணும். வனபர்வாவில் ஒரு கதை, மகாபாரதத்தில் ஒரு பிராமணன் அரணிக்கட்டைன்னு வச்சுருப்பான். அதுதான் கடைஞ்சி எடுத்து அக்னியை வச்சு அதை அந்த அரணிக்கட்டையில் கடைஞ்சி அக்னியை எடுத்து ஹோமம் பண்ணுவா. அது ஒரு மான் கொண்டு போயிடுச்சு. அதை பிடிச்சி தரணும்னு பாண்டவாள்கிட்ட சொல்ல, பாண்டவா 5 பேருமே போகிறா, துரத்தினே போகிறா. அது எங்கேயோ போயிடுத்து அந்த மான். இவள் துரத்தின்னு போய் கடைசியில் அவள் டயர்டாயிட்டா, ஜலம் கொண்டு வரணும்னு அனுப்பிச்சா. முதல்ல சகதேவன் போனான். அங்கே ஒரு குளம் இருக்குது, குளத்தில் ஜலம் எடுக்க போனான். அப்போ ஒரு சத்தம் கேட்டது, இந்த தண்ணியை குடிக்காத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நீ இந்த ஜலத்தை குடிக்கலாம், இல்லாட்டும் உன் உயிர் போயிடும். எனக்கு நன்னா படிச்சிருக்கேன் தான், நான் முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பேசுகிறேன்னா. இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் தான் ஜலத்தை குடிக்கலாம். அவன் மீறி குடித்தான், அப்படியே படுத்துட்டான். ஆள் உயிரே இல்லாமல் போயிட்டான். அடுத்தது நகுலன் கிளம்பினான். அவன்கிட்டையும் இது மாதிரி சொன்னது, அவனும் சொன்ன பேச்சை கேட்கல. அர்ஜுனன் வந்தான். சத்தம் எங்கேருந்து வருது பார்த்தா அவனுக்கு சப்த வேதின்னு அஸ்திரம்லாம் தெரியும், அதெல்லாம் போட்டு அடிக்கிறான். அந்த பூதம் சொன்னது, இது மாதிரி சப்த வேதிலாம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு பூதம் நான் இல்லை, நான் அவனோட பெரிய ஆள். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் இந்த ஜலத்தை குடிக்கலாம், இல்லாட்டா அவன் தம்பி மாதிரி போயிடுவேன். அவனும் எல்லாத்துலேயும் இந்த அகங்காரத்தை தான் காட்டுறது. அவன் சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவாவால். ஏன்னா சாதாரண ஆளுக்கே ஒன்றும் இல்லாதவனுக்கே அகங்காரம் இருக்கும்பொழுது ஒரு பதவியோ பணமோ இருந்தால் அது கொஞ்சம் இருக்க தானே இருக்கும். அவன் வில்லுக்கு விஜயன் வேறு பேர் போனவன், அவன் கேட்கல, குடித்தான், அவனும் போயிட்டான். இடத்துல பீமன் வந்தான். பீமன்ட்டையும் அதே மாதிரி சொன்னது, அவனுக்கு கல்லை விட்டுலாம் எரிஞ்சு பார்த்தான் எந்த பக்கம் சத்தம் வருதுன்னு. அதெல்லாம் அந்த அடிக்க முடியல. அவனும் கேட்காம தண்ணியை குடித்தான், விழுந்துட்டான். போனால் 4 பேருமே காணுமே. எல்லாரும் வில்லாளி வீரர்கள், சூராதி சூரர்கள், என்ன ஆச்சோ தெரியலையேன்னு கடைசியில் தர்மபுத்திரர் வரார். வந்தால் உடம்புல ஒரு கீரல் இல்லை, ஒரு காயல் இல்லை, ஒரு அடிபடலை, இன்னும் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்குங்கிறாளே என்ன அது ஏதோ சொல்கிறான். அது மாதிரி எல்லோரும் விழுந்து கிடக்கான், மூச்சு பேச்சு இல்லை. அவரும் ஜலம் எடுக்க, இந்த ஜலத்தில் விஷம் கலந்துருக்காளோ அப்படின்னு கூட தோணுது அவருக்கு. அந்த ஜலத்தை எடுத்து குடிக்க போனார். குடிக்க போகும்போது அந்த சத்தம் கேட்டது, இது மாதிரி இந்த ஜலத்தை நான் சொன்னதை கேட்காம இவெல்லாம் குடிச்சு தான் உயிர் போயிடுத்து, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் நீ இந்த ஜலத்தை குடிக்கலாம். சரி சொல்கிறேன் அப்படின்னார். உடனே ஒரு கொக்கா அங்கே தரிசனம், ஒரு கொக்கு தரிசனம் கொடுக்குறது. அது யட்ச பிரஷ்னம்னு மகாபாரதத்தில் அது பெரிய முக்கியமான கட்டம். பல கேள்விகளை கேட்கறது. எது பெருசு என்றெல்லாம், ஆகாயத்தை விட பெருசு எதுன்னா அம்மா தான் அப்படின்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறது. எது ஆச்சரியம்னு கேட்டால், உலகத்தில் 1000 பேர் போனாலும் நானும் போகிறேன்னு தெரியாமல் எல்லாம் ஒரு தைரியமாக இருந்துட்டு இருக்காளே அதுதான். இப்படிலாம் அது நிறைய கேள்வி. அந்த யட்ச பிரஷ்னமே தனியாக ஒரு பிரவச்சனம் பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு கட்டம். அப்போ இந்த தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். கரெக்டாக சொல்லிட்டார். கரெக்டாக பதில் சொன்ன உடனேயே அது யட்சன் தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்த உடனேயே, அப்பா நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டேன், நீ உன் தம்பிகளுக்குள்ளே யாராவது ஒருத்தரை எழுப்பிக்கோ அப்படின்னு சொன்னது. உடனே எல்லோரும் என்ன நினைப்பா, பீமன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பீமனோட அர்ஜுனன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மகாபாரத யுத்தத்துக்கு. அர்ஜுனனையோ பீமனையோ கேட்பான்னு நினச்சிருந்தா நகுலனை எழுப்பி தாங்கோன்னு கேட்டார் தர்மபுத்திரர். நகுலனை எதுக்கு எழுப்பி என்ன பிரயோஜனம்? சகதேவனை எழுப்பினாலும் கொஞ்சம் ஐடியாவது நிறைய கொடுப்பான். நகுலன் தான் அழகாக இருப்பானே தவிர ரொம்ப பராக்கிரமசாலின்னு சொல்ல முடியாது அவனை. உடனே அந்த யட்சனுக்கே ஒரு தூக்கி வாரி போட்டது. மகாபாரதத்தில் பீமனோ அர்ஜுனனோ அல்ல ஐடியா கொடுக்கறதுக்கு சகதேவனோ இருந்தார், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகுலனை ஏன் எழுப்புற? அதுக்கு அவர் அழகாக சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு 2 அம்மா
குந்தி மாதிரின்னு மூத்த பையனுக்கு தான் கர்மா பண்ணுறதுக்கு அதிகாரம். எங்கள் அம்மாவுக்கு கர்மா பண்ணுறதுக்கு நான் மூத்த பையன் இருக்கேன். என்னுடைய இன்னும் சின்னம்மாவுக்கு மூத்த பையன் நகுலன். அந்த நகுலன் கர்மா பண்ணுறதுக்கு வேணும், அதனால் அவனை எழுப்புறேன். இப்படி சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டார் அந்த பூதம். எல்லாரையுமே எழுப்பி விட்டுறேன்னார். கடைசியில் அந்த பூதமும் இல்லை, கொக்குயும் காணும். தர்மராஜர் பிரத்யட்சமானார். தர்ம தேவதை தான் அவர்கிட்ட பல தடவை அவர்கிட்ட பரீட்சை பண்ணி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். அப்போ கூட வரங்கிறார், என் மனசு எப்பொழுதும் தர்மத்தை விட்டு மீறாமல் இருக்கிறதுக்கு வரணை கொடுங்கன்னு கேட்டார். அப்படி தர்மபுத்தர் இருந்தார். இந்த கதையில் முதல்ல படிக்கிறவாளுக்கு என்ன தோணும், பகவானையே ஆசிரியிச்ச பண்ட பாண்டவால் கடைசியில் 4 பேர் போயிட்டா, தர்மபுத்தர் ஒருத்தர் தான் இருக்கார். இனிமேல் மகாபாரதம் என்ன ஆக போகிறதோ தெரியலையேன்னு ஒரு முதல்ல அந்த கட்டம் முடிவும் டென்ஷனாக இருக்கும். ஏன் அந்த பஞ்சபாண்டவாளை 4 பேரையும் சாக அடிச்சிட்டார், பகவான் கூட இருந்தால் அவள் போயிட்டாளேன்னா, அவள் முன்னாடியே போனதும் அந்த டயத்தில் நல்லதாக இருந்தது. ஏண்டான்னா துரியோதனை ஒரு ஆபிச்சார யாகம் பண்ணினான். அதுலேருந்து ஒரு பூதத்தை ஏவி விட்டு பஞ்சபாண்டவாளை கொண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சான். தர்மபுத்திரட்டே எனக்கு துவேஷம், அவரை விட்டுட்டு பரவாயில்ல, பாக்கி பாண்டவாளை கொண்டுட்டு வான்னு. அந்த பூதம் அடிக்க வரலான்னு பார்த்தா ஏற்கனவே விழுந்து செத்து கிடக்கா. அந்த பூதம் பார்த்தது நமக்கு முன்னாடியே ஏதோ பூதம் அடிச்சுடுத்து, இனிமேல் நமக்கு வேலை இல்லைன்னு அது திரும்பி போயிடுச்சு. அந்த ஆபிச்சார யாகத்தில் வந்த ஒரு ஆபத்தை நீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆபத்தை பகவான் கொடுத்து வச்சார். அப்போ ஒரு ஆபத்து வந்தால் கூட அதுவும் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிற மாதிரி அப்படி பகவான் ஆபத்தில் கொடுத்து காப்பாற்றத்தை பார்த்து குந்தி பிரார்த்தனை பண்ணினால் ஆபத்து தந்தால் கூட தேவலை தான் என்று கேட்குறாள். முக்கியம் அதில் கிருஷ்ண தரிசனம். நமக்கு கஷ்டம் வரும்போதே நம்மளே கிருஷ்ணா குருவாயிரப்பா அப்படின்பா, கோவிந்தாம்பா, அப்போ தான் பகவான் நினைப்பா. அதனால் ஆபத்து கூட ஒரு விதத்தில் நல்லது தான் என்று சொன்னால், வேறு எந்த விதத்துலேயும் கர்வம் வந்தவனுக்கு பகவன் நாம சொல்லக்கூட தோணாதுங்கிறாள். 4 விதமாக நமக்கு ஒரு அகங்காரம் வரும். அதை இங்கே சொல்கிறாள். ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான மதப்புமானு நைவார்கத்யபிதாத்தும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். பிறப்புனால் சில பேருக்கு கர்வம் வரும், நான் உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கேன். சில பேருக்கு ஐஸ்வர்யங்கிறதுக்கு பதவினால் ஈஸ்வரத்தன்மைன்னு அர்த்தம். பதவினால் சில பேருக்கு கர்வம் வரும். இன்னும் சில பேருக்கு படிப்புனால் கர்வம் வரும். இன்னும் சில பேருக்கு பணத்தினால் கர்வம் வரும். அவள் நல்லவாளா கெட்டவாளான்னு ஏதோ போஸ்ட்டுக்கிட்ட கொடுத்து பார்த்தா உடனே அவளுடைய சுபாவத்தை பார்த்து தெரிஞ்சு விடலாம். ஒரிஜினல் சுபாவம் வந்துடும். அது போஸ்ட்டு கிடைக்கிற வரையும் ஒரு மாதிரி இருப்பான், போஸ்ட்டு கிடைச்சா ஆள் மாறிடுவான். அதுமாதிரி பிறப்புனாலேயே கர்வம் வரும். அதில் தான் பாகவத்திலே காட்டுறார். பாகவதத்தில் கிருஷ்ணன் ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு தீட்சிதாலெலாம் யாகம் பண்ணுற இடத்துக்கு போகிறார். அங்கே இருக்கிற தீட்சிதாளுக்கெல்லாம் ஜாதியினால் கர்வம், நாங்கள் தான் உயர்ந்த ஜாதிகள், நாங்கள் தான் கர்மானுஷ்டாலாம் பண்ணுறோம்னு. ஆனால் பார்த்து மாமிகளுக்கு பக்தி இருக்குது. அதனால் அதே ஊருக்கு போன கிருஷ்ணன் ஒரே ஊரில் பெண்கள்லாம் பகவானை பார்த்தார்கள், ஆண்கள் பகவானை பார்க்கலை. அந்த தீட்சிதாளுக்கெல்லாம் கிடைக்கல பகவத் தரிசனம். ஏன்னா அவந்தில் அவளுக்குள்ள அகங்காரங்கிறார். அதனால் ஜாதியினால் அகங்காரப்பட்டால் பகவான் கிடைக்க மாட்டான். இன்றைக்கும் கேரளாவில் ஒரு ஊர் இருக்குது, இந்த பையனூர் பக்கத்தில் ஒரு ஊர். சாதாரணமாக நம்ம ஊர்லேயே மடப்பள்ளியில் ஸ்திரீகளெல்லாம் விடுறது கிடையாது. மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு புருஷால் தான் போகிற வழக்கம். ஆனால் ஸ்திரீகளுக்கு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க முடியாது அவளுடைய உடல்நிலையினாலேயே. அதனால் மடப்பள்ளியெல்லாம் அவளை விட மாட்டான். அதுவும் கேரளாவில் ரொம்ப ஆச்சாரம் ஜாஸ்தி. குளிச்சுட்டு ஈரத்துண்டோடு தான் போகணும், அப்படிலாம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற இடம். ஆனால் அந்த ஊரில் நான் சொல்கிறேனே, அந்த ஊரில் மாத்திரம் பட்டினம், அந்த ஊர் பேர் ஞாபகம் வரலை, பையனூர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் மாத்திரம் மடப்பள்ளியில் ஸ்திரீகள் போய் சமைச்சு பகவானுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அது அங்கே ஒருத்தர் அது மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த அப்பா அங்கே நைவேத்தியம் பண்ணுவாள். அங்கே சுவாமிக்கு அப்பம் நைவேத்தியம் பண்ணும்பொழுது அப்பம் பண்ணின்னு இருக்கார். அப்போ ஒரு குழந்தை வந்து கேட்டது, எனக்கு அப்பம் வேணும்னு. அந்த அப்பம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கம்பி ஒன்று வச்சுருப்பா. அவரை என்ன பண்ணிட்டார், அப்பம் தானே இதை தரேன்னு சொல்லி
அதை அடுப்பில் வச்சு அந்த கேட்ட கையில் குழந்தைய சூடு வச்சுட்டான். அந்த குழந்தை கத்தின்ண்டே போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணால் பகவான் நைவேத்தியத்தை எடுத்துக்கலை. அதை எடுத்தாலும் பிரச்சனை போட்டு பார்ப்பலே. பிரச்சனை போட்டு பார்த்தா அந்த பகவானே குழந்தையாக வந்து கேட்டும் நீங்கள் சூடு போட்டதுனால அது பகவான் அந்த சூடு வாங்கி விட்டார். அதனால் இனிமேல் இங்கே புருஷால் சமைக்கணும், சில ஸ்திரீகளே சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் ஸ்திரீகளுக்கு இந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, கொஞ்சம் கருணை உண்டு. நைவேத்தியம் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதாவது குழந்தை கேட்டதுன்னா நைசாக இந்த பகம் கொடுத்து யாருக்கும் தெரியாமல் அப்படி எடுத்துன்னு போய்விட சொல்லிவிட்டு பாக்கி காரியத்தை பண்ணிட்டு இருப்பா. அது மாதிரி அதனால் அங்கே ஸ்திரீகள் அங்கே ஊரில் மடப்பள்ளியில் தயார் பண்ணி அந்தர்ஜனம்னு அங்கே இருக்க வந்து நைவேத்தியம் பண்ணி அங்கே அப்பம் உண்டாக்கி கொடுக்கலாம் பகவானுக்கு. அதனால் பகவான் என்ன பண்ணிட்டான், ஸ்திரீகளை இங்கே நைவேத்தியம் பண்ணினாலும் தப்பு இல்லை, கொண்டு கொடுத்துடுங்கணும் அப்படின்ட்டான். இன்றைக்கும் அந்த ஊரில் என்ன சம்பிரதாயம்னா, நைவேத்தியம் பண்ணி அந்த மடப்பள்ளியிலேருந்து சுவாமி சன்னதிக்கு வரும்போது ஏதாவது குழந்தை, எந்த குழந்தை அதில் ஜாதி பாத மத வேதெல்லாம் கிடையாது, எந்த குழந்தையாக வந்து ஏதாவது பிரசாதம் கேட்டானா பகவான் நைவேத்தியம் பண்ணுறது மாதிரி கொடுத்துடணும். ஆனால் பகவான் எந்த ரூபத்துலேயும் வருவான்னு இன்றைக்கும் அந்த ஊரில் சம்பிரதாயம். குழந்தைக்கு கொடுத்துருவா. அதனால் அந்த ஜென்மத்தினால் உள்ள கர்வத்தினால நம்ம வந்து இது ஆகக்கூடாது. பதவி ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிகி, பதவியினால் கர்வம் இந்திரனுக்கு இருந்தது. அதனால தான் பகவான் வேணா இந்திர பூஜையை நிறுத்தி கோவர்தன பூஜைன்னு பண்ண சொன்னான். படிப்புனால கர்வம், பணத்தினால கர்வம் வரும். அங்கே இது மாதிரி நான் சொன்ன அதே ஊரில் இன்னொரு சம்பவம் நடந்தது. அந்த ஊரில் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுவோம். கேரளாலே பால் பாயசம்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா பெருமாளுக்கே பால் பாயசம்னா ரொம்ப விசேஷம். அதனால் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுவா. ஒரு 10 லிட்டர் நைவேத்தியம் பண்ணுனா கூட இன்றைக்கி மாதிரி உடனே ஃபோன் பண்ணால் 10 லிட்டர்லாம் வராது. யார் ராத்திரலாம் மாடு இருக்குதுன்னு விசாரித்து அவள்கிட்ட சொல்லணும், இது மாதிரி கோவிலுக்கு நான் பால் பாயசத்துக்கு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், ஒரு 10 லிட்டர் பால் பாயசம் உங்காத்த எத்தனை செலவாகுமோ 2 லிட்டர் 3 லிட்டர் செலவாச்சுன்னா அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பால் பாயசத்துக்கு கோவிலுக்குன்னு கொடுங்கணும் ஒரு பாத்திரத்தை கொடுத்தா அவள் அந்த பாத்திரத்தில் 1 லிட்டரோ 2 லிட்டரோ கொடுப்பா. இவர் 10 பேர் ஆற்றுல கேட்டு வாங்கி 1 லிட்டரோ 2 லிட்டரோ, நான் இந்த கால மாடு மாதிரி இல்லை, அந்த காலத்தில் நாட்டு மாடு தான் வச்சுட்டு இருந்தா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியும் கறக்காது. அவளுக்கு வேண்டியதை எடுத்துட்டு பாக்கி சுவாமிக்குன்னு கொடுப்பா. அப்படி 4 பேர்கிட்ட கேட்டு வாங்கி பண்ணணும். அதில் என்னாச்சு, ஒரு அம்மா இது மாதிரி நான் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறேன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், பாலை கொடுங்கன்னு சொல்லியிருந்தா. அங்கே ஒரு ஆற்றுல பாட்டி என்ன பண்ணினா, தன் பேத்திட்ட சொன்னால், இங்கே தூக்கில் பால் வச்சுருக்கேன், கோவில்லேருந்து பால் கேட்டுன்னு வந்தால் இந்த தூக்கில் இருக்கிற பாலை கொடுன்னு அந்த பாட்டி குளிக்க போயிட்டா. குளிக்க போன உடனே அந்த பேத்தி பொண்ணு இருந்தது, என்ன பண்ணுறது, பால் கேட்டாலும் கொண்டு தூக்க கொடுத்துட்டா, அவள் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் குளிச்சுட்டு வந்து அந்த பாட்டி பார்த்தா 2 தூக்கு வச்சுருந்தா, ஒரு தூக்கில் மோரும் ஒரு தூக்கில் பாலும் வச்சுருந்தா. இந்த பேத்தி என்ன பண்ணுறது, மோர் தூக்கை கொண்டு கொடுத்துருச்சு. மோர் தூக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டா, அவள் பாலோட பாலம் தான் எடுத்துகிட்டு போயிட்டா. ஒரு 10 லிட்டர் பாலில் 1 லிட்டர் மோர் கலந்தால் என்ன ஆகும், பால் பாயசம் மாதிரி இருக்காது. அந்த பாட்டிக்கு ரொம்ப கவலை. யாரும் இந்த பேத்தியை கொடுக்க சொன்ன இந்த பாட்டி நேராக கிருஷ்ணன்ட்ட வந்தால், அங்கே மடப்பள்ளிக்கு வந்தால் என்ன ஆச்சுன்னா, அடுப்பில் ஏச்சாச்சி பால் காய்ச்சின்னு இருக்குன்னா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொன்னேன், கிருஷ்ணன்ட்ட வந்து பிரார்த்தனை, கிருஷ்ணா தெரியாதனமா என் பேத்தி ஏதோ பண்ணிட்டா, நீ வந்து அதை சரி பண்ணிடுப்பான்னு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினால் என்ன ஆச்சரியம், என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கி பால் பாயசம் ரொம்ப நன்னா இருந்துன்னு எல்லோரும் வாங்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கானுங்கிற வாங்கிட்டு போனான். ஏன்னா அந்த பக்தியோடு பிரார்த்தனை பண்ணும்பொழுது பகவான் அதை ஏற்றுக்கிறான். அதே ஊரில் இன்னொரு சம்பவம் நடந்தது. இன்னொருத்தன் கல்ஃபில் எங்கேயோ வேலை பண்ணுறான். அவன் என்ன பண்ணினா, நான் 100 லிட்டர் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறேன்னு. அது எல்லாமே பக்தியோடு பண்ணும்போது அதை பகவான் ஏற்றுக்கிறான். அகங்காரத்தோடு பண்ணால் ஏற்றுக்கிறது இல்லை. அதே ஊர்லேயே என்ன ஆச்சு, ஒருத்தன் நான் 100 லிட்டர் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறேன்னு நான் சொல்லி, அவன் தெரிஞ்சவட்டெல்லாம் சொல்லி ஃபோன் ஏதோ பால் பாக்கெட்டோ எதுவும் வாங்கினானோ தெரியல. இப்போல்லாம் பாக்கெட்டெலாம் வாங்கிக்கிறான். அந்த காலத்தில் அவளோட பாக்கெட் பால் வாங்கிக்க மாட்டான் சாதாரணமாக, கோவிலுக்குன்னு கறந்த பாலை தான் எடுத்துப்பான். அவன் ஏதோ சொல்லி ஒரு 100 லிட்டர் பால் பாயசம், ஏன்னா இங்கே இருக்கிறவா இதுவரையிலையும் எல்லாம் 10 லிட்டர் 20 லிட்டர் தானே பண்ணியிருக்கா, இதுவரையிலையும் யாரும் பண்ணாத மாதிரி நான் பெருசாக பண்ணணும் அப்படின்னு பெரிய இதில் 100 லிட்டர் பால் பாயசம் பெரிய அண்டாவை எல்லாம் பண்ணு அகங்காரத்தோடு பண்ணும்பொழுது அதை பகவான் ஏற்றுக்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு சம்பவம். பால் பாயசம் நல்லா தலை கொதித்து ரெடியாக இறக்கி நைவேத்தியம் பண்ணணும். ரெடியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டணும் அந்த பக்கம் ஒரு எலி போச்சு உத்தரத்தில் தோப்புன்னு பால் பாயசத்தில் வந்து விழுந்துருச்சு.
எலிக்கு மோட்சம் கிடச்சிது. கடைசியில் பால் பாயசம் அத்தனையும் ஓடையில் விடுற மாதிரி ஆயிடுச்சு, சாக்கடையில் விடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அகங்காரத்தோடு பண்ணினா அதை பகவான் ஏற்றுக்க மாட்டான், பக்தியோட தப்பாக பண்ணினாலும் அதை பகவான் ஏற்றுன்றுவான். அகங்காரத்தை பகவான் யாருக்குமே ஏற விடுறதில்லை, அப்பப்போ அவளை இறக்கி விட்டுட்டே இருக்கான். ருக்மிணிக்கு தன்ட்ட தான் பிரியமாக இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கும்பொழுது கிருஷ்ணன் ருக்மிணிகிட்ட கொஞ்சம் பேசி ஒரு மாதிரி நீ தான் பெரிய ஆள்னு அவளை கொஞ்சம் ஒரு மாதிரி குறைச்சார மாதிரி பேசுகிறான். ஏன்னா தன்ட்ட தான் பிரியம் இருக்காங்கும்போது தப்பு இல்லை, அப்போ அது மாதிரி சத்யபாமட்ட பிரியம் இல்லைன்னு அப்புறம் தோண ஆரம்பிச்சிடும். இப்படி யாருக்காவது எங்கேயாவது அகங்காரம் மாதிரி தோணுனா அப்பப்போ பகவான் குறைக்கிறான். கோபிகளும் ராசலீலைக்கு நடுவில் அகங்காரம் மாதிரி லட்சுமிக்கு கிடைக்காத பாக்கி நமக்கு கிடைச்சதே நினைக்கும் போது டக்குன்னு ஆவாலியம் விட்டு போனான். அதனால் இந்த அகங்காரம் ஆரம்பத்தில் ரொம்ப அவ்வளோ ப்ராப்ளம் இல்லைனா அது வளர வளர ரொம்ப ஜாஸ்தி ப்ராப்ளத்தை உண்டாக்கணும். சின்ன விஷயத்தில் கூட பெரிய அகங்காரம் நமக்கு வந்துடும். இதில் முக்கியமாக இந்த 4 சொல்கிறார். ஜென்ம ஐஸ்வர்ய பதவியினால் அகங்காரம். அதனால தான் தட்சன் என்ன பண்ணினான், மகாதேவனையே ஒரு சாதாரண ஆளாக நினச்சிட்டான் பதவி கர்வத்தினால. ஸ்ருத படிப்புனால் அகங்காரம். அந்த காலத்தில் காஷ்மீர தேசத்தில் நிறைய பண்டிதர்கள்லாம் இருந்தா. காஷ்மீரின்னா எல்லாம் பயப்படுவா, அவாவா சொந்தமாகவே ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் எழுதினவா. ஆனால் இப்போலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த பிரகிருதி சௌந்தரியத்தை ரசித்து, ஏன்னா கவிதை பண்ணுறதுக்கு பிரகிருதி சௌந்தரியம் வேணும், இயற்கை அழகு இருக்கிற ஊர் காஷ்மீர். எல்லாமே காஷ்மீர் பண்டிதர்கள் இருக்கா. ஆனால் இன்றைக்கும் அவளெல்லாம் கொண்டு எவ்வளோ பண்டிதரை வச்சுட்டா. இன்றைக்கும் அது ரொம்ப அவளுடைய கதை இருக்கே, காஷ்மீர் பண்டிதருடைய கதை ரொம்ப கஷ்டம். அவாத்தில் காஷ்மீர் பண்டிதராத்தில் யாராவது சிராத்தம் நடந்தால் அவாத்து வாசலில் 4-5 முஸ்லீம் உட்காந்துட்டு இருப்பா. எதுக்குன்னு கேட்டால், நாங்கள்லாம் ஏதோ மாறிட்டோம், எங்கள் மூதாதிகள் காலத்தில் எங்களுடைய பிதிருக்களுடைய சிராத்தம் நடக்கிறது, பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக நாங்களும் வாசலில் உட்காந்துருக்கோம். பிதிரு சேஷம் எல்லாருக்கும் கொடுக்கணும், பந்துக்களுக்கு கொடுக்கணும். அவள் முஸ்லீமாக மாறிட்டா ஏதோ காரணத்தினால, இருந்தாலும் அதை விட்டு போகக்கூடாதுன்னு சிராத்தத்துக்கு வாசலில் உட்காந்துட்டு இருப்பான். இப்படிலாம் ரொம்ப காஷ்மீரத்தில் ரொம்ப பெரிய பண்டிதர்கள் தான். காஷ்மீர் தான் பெரிய ஆதிசங்கரருக்கே சர்வஜ்ஞ பீடம், இது பெரிய பெரிய பண்டிதாளுக்கெல்லாம் சர்வஜ்ஞ பீடம். காஷ்மீரில் போய் அவள் அங்கே இருக்கிற பண்டிதெல்லாம் ஓகே சொன்னால் தான் அவள் பெரிய ஜெகத்குருவாக ஆகலாம். அப்படி காஷ்மீரம் அப்படி இருந்தது. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்லேயே இல்லாமல் ஆகிடுச்சு. அது கடைசியில் தலையை கொடுத்துட்டு உடம்பை வச்சுருக்கவே இருந்தோம். நல்ல வேலை, இப்போ நல்ல ஒரு அரசாட்சி நடக்கிறதுனால நமக்கு காஷ்மீரை நம்மோட சேர்ந்துடுத்து. இருந்தாலும் அந்த பழைய காஷ்மீரமாக ஆகணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அவ்வளோ பண்டிதர்களும் வித்வான்களும் இருந்த இடம். இன்றைக்கும் அந்த ஆதிசங்கர் இருந்த இடத்துக்காக அப்பப்போ நம்ம பிரிவாலாம் காஞ்சி பிரிவாவெல்லாம் போய் ஏதோ அங்கே இது நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் பழைய மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியல, சுதந்திரம் மாதிரி ஆகணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த ஊரில் ஒரு பெரிய வித்வான் கேசவ பட்டர்னு பேர். கேசவ பட்ட காஷ்மீரிங்கிறவர் பெரிய மகாவித்வான், முரட்டு வித்வான். கிருஷ்ண சைதன்யர் காலத்தில் இருந்தார் அவர். நீலா சரஸ்வதின்னு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த நீலா சரஸ்வதி மந்திர உபாசகர். அதனால் அவர்கிட்ட யாரும் எதிர்த்து வாதம் பண்ண முடியாது, வாக்ஸ்தம்பனம் பண்ணுவார். அவர்கிட்ட யாராவது வாதம் பண்ணால் அவருடைய உபாசனையினால் அவரை எதிர்த்து யாரும் பேச முடியாது, எல்லோரும் தோற்று போயிடுவார். பல அரச சபைக்கு போய் வாதம் பண்ணுவார். எல்லாரையும் ஒரு நிபந்தனையோடு தான் போடுவார், என்கிட்ட யார் தோற்றாலும் எனக்கு அடிமையாக வந்துடணும்னு. அது மாதிரி பெரிய பெரிய அரசாங்கத்தில் உள்ள ராஜ வித்வான்கள்லாம் இருக்காளே, அவெல்லாம் அடிமையாக்கிண்டு அந்த பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இவரை பல்லக்கு தூக்குவா. சாதாரண பல்லக்கு தூக்குறதுக்கு ஆள்லாம் கிடையாது, வித்வான்கள்லாம் பல்லக்கு தூக்க, வித்வான்கள்லாம் சாமரம் போட. கேசவ பட்ட காஷ்மீரி வராருன்னா எல்லாருக்கும் நடுக்கம். அந்த காலத்தில் இந்த மாயாபுரின்னு இருக்கே, நவத்வீபங்கிற இடம், சைத்தன்யர் பிறந்த ஊருக்கு அது ஒரு வித்யா கேந்திரமாக இருந்தது. பெரிய யூனிவர்சிட்டிலாம் நடக்கிற இடமா இருந்தது. எல்லா வெளியூர்லாம் கூட அங்கே போய் படிக்க போயிருக்கா. காஷி, காஷ்மீரம், இந்த நவத்வீபம் இதெல்லாம் பெரிய வித்யா கேந்திரமாக இருந்தது. இப்போல்லாம் சில ஊருக்கு போகிறாளே, இப்போ படிக்கிறது வெளியூர் கூட போகிறா, ஃபாரின்லாம் போகிற மாதிரி அங்கே ஃபாரின்லேருந்துலாம் கூட இங்கே படிக்க வருவாள். இந்த கேசவ பட்ட காஷ்மீரி இந்த ஊரில் வித்வான்கள்லாம் இருக்கா, இந்த ஊரில் நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஊருக்கு வந்துவிட்டார். கேசவ பட்ட காஷ்மீரி வராருன உடனேயே எல்லா வித்வான்களும் அவாவா பாடசாலைக்கு லீவு விட்டுட்டா. பசங்களாம் உங்களுக்கெல்லாம் லீவு, எத்தனை நாள் பொங்கலுக்குன்னு லீவு இல்லை, இது நான் அவர் கேசவ பட்ட காஷ்மீரி ஊரை விட்டு கிளம்புறவர்களையும் லீவுன்னுட்டா. ஏன்னா யாராவது
அவன் ஆற்றுக்குள்ளே இருக்கா. வெளியில் வந்தால் இவர் பார்த்து கித்து பேச வரணும். இவர் வந்துட்டு இருக்கார். இவரை யாரும் பெருசாக கண்டுக்கலை. ஏன்னா பார்த்து பேசினா சாதாரண புத்தி சாதுரியத்தினால விவாதம் பண்ணினா ஜெயிக்கலாம். இவர் உபாசனையினால் சொல்கிறவர். இவர்கிட்ட ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ தான் சைதன்யரும் இருக்கார். அவர் சாட்சாத் பகவானுடைய அவதாரம். அவருடைய பாடசாலையும் நடக்கிறது. அவர் வியாக்கரணத்தில் பெரிய வித்வான். அந்த வியாக்கரண இவர் சின்ன பையன் தான், 16 வயசு பையன்தான். ஆனால் இவர்கிட்ட படிக்கிறவாலாம் 50, 60, 70ன்னு ரொம்ப பெரிய பெரிய வயசானவாலாம் பெரிய வித்வான்கள்லாம் இவர்கிட்ட படிக்க வருவா. ஏன்னா படிப்பில் ரொம்ப ஹை லெவலில் உள்ளவர். இவருடைய பாடத்தலை மாத்திரம் நடக்கிறது. சாயங்காலம் சந்தியாந்தனம் பண்ண அந்த கங்கை கரைக்கு போகும்பொழுது கேசவ பட்ட காஷ்மீரி நல்ல டர்ஃபெல்லாம் கட்டுண்டு அந்த தோரணையோட தோடா கிடா சாலிலாம் போட்டு டக்னு வரார். நீங்களாம் என்ன படிக்கிறீர்கள்? சாயங்காலம் கங்கைக்கரையில் அவள் படித்ததை பற்றி பேசின்னு இருப்பாள். அவள் வாதம் பண்ணும்போது இவர் வந்தார். நீங்களாம் என்ன படிக்கிறீர்கள்? அவர் ஒரு கிரந்தத்தை சொன்னான். தர்க்கசாஸ்திரத்தில் ரொம்ப பண்டிதர். வியாக்கரணம் சொன்னேன். தர்க்க சாஸ்திரத்தில் இந்த வாதம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது தர்க்க சாஸ்திரம்னு பேர். அது ஆரம்பிக்கும்போதே அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த வாதமே இருட்டுன்னு ஒன்று இருக்கா? முதல் கேள்வி. இருட்டு இருக்கோ? நான் உங்களை கேட்குறேன். இல்லை, வெளிச்சம் இல்லாத இடம் தான் இருட்டே தவிர இருட்டுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் ஒரு கர்மா இருக்கணும். நீலம் தமஹா சலதி. ஒன்று நீளமாக இருக்குது, இருட்டு வருது போகிறது. இருட்டு வந்துடுத்து இருட்டு போகிறதுலாம் சொல்கிறோமோனோ அப்போ ஒரு வஸ்து இருந்தானே வந்து போகிறதுன்னு இருக்குது. அதனால் நீலம் தமஹா சலத்தின்னு உருவம் இருக்குது, வரது போகிறது இருக்கிறதுனால இருட்டுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஸ்தாபனம் பண்ணுவா. அப்புறம் அடுத்த பட்சம் என்ன பண்ணுவா? இருட்டுன்னு இல்லை, வெளிச்சம் இல்லாத இடம் தான் இருட்டே தவிர எல்லா இடத்துலையும் வெளிச்சம் போட்டால் இருட்டே கிடையாது. இப்படி ஒன்றா வஸ்துவை பற்றி விசாரம் பண்ணுறது தான். அதில் எதிராளி எப்படி மடக்கணும்லாம் கூட இருக்குது. அதில் தான் இன்றைக்கும் வக்கீல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த தர்க்க சாஸ்திரத்தில் இந்த கிரிமினல் லாயர்ஸ்லாம் அதை படிக்கணும். அந்த தர்க்க சாஸ்திரத்தில் ஏன்னா அந்த எதிராளி எப்படி மடக்கிறதுக்குன்னு உள்ள ஒரு 5 விஷயங்கள் அதில் வரும். அதில் வரும். அந்த தர்க்க சாஸ்திரத்தில் ரொம்ப ஹை லெவல் ஒரு பாடம் நடக்கிறது. அவர் கேட்டால், அந்த பாடமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீள், இந்த குட்டி பையனுமா அதை படிக்கிறான் அப்படின்னு சைதன்யரை பார்த்து கேட்டார். உடனே அவளை சொன்னால், அவர் தான் எங்கள் வாத்தியார் அப்படின்னா. ஆஹா, இவர் தான் வாத்தியாரா? உங்கள் பேர் என்ன? அவர் பேர் நிமாயி பண்டிதர்னு பேர். அந்த காலத்தில் அவருக்கு நிமாயின்னு பேர். நிமாயி பண்டிதன். நிமாயி பண்டிதன் நீங்கள் தானா? உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லி, நம்ம எதாவது வாதம் பண்ணலாமா? நம்ம எதுக்கு வாதம் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? நீங்களும் பெரிய வித்வான் வந்திருக்கு, கங்கைக்கரையில் இருக்கோம், கங்கா மாதா இருக்கார். இந்த கங்கா மாதாவை பற்றி நீங்கள் ஏதாவது ஸ்லோகம் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். உடனே சொல்கிறேனேன்னார். கிட்டுன்னு ஒரு 100 ஸ்லோகம் அப்போ தயார் பண்ணின ஸ்லோகம். நெற்று பண்ணி வச்சுட்டா கூட கிடுகிடுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு சகஸ்திரநாமம் கூட நம்மளால் சொல்ல முடியாது. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஆரம்பித்தா, ஒரு கோவிலில் ஒருத்தர் சகஸ்திரநாமம் சொல்லிட்டு இருந்தார், பெருமாள் கோவிலில். அவர் சொல்கிறாரேன்னு நான் என்ன பண்ணேன், அவர் சகஸ்திரநாமம் சொல்கிறேன் நாமும் கூட சேர்ந்துட்டு சொல்லுவோன்னு நான் கோவிலை சுற்றினேன். அவர் சகஸ்திரநாமத்தை முடிக்கிறதா இல்லை, அவர் சகஸ்திரநாமத்திலே சுற்றின்னு இருக்கார். அமிர்தாம் சுத்வோ பீஜம் வரும், அமிர்தாம் சுத்வோ பானு வரும். இப்படி ஒரே வார்த்தை திருப்பி அகஸ்தம் வர்த்தகோ வியாழகா அகஸ்தம் வர்த்தகோ வன்னிகி இப்படி மாற்றி வருமா. அவர் அதுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கார், நானும் சுற்றின்னு இருக்கேன். சகஸ்திரநாமம் முடிஞ்ச பாடலை. ஒரு சகஸ்திரநாமம் நெற்று பண்ணி வச்சுட்டு நமக்கு சொல்ல முடியாது. அதுக்கு யாராவது அலெக்ஸா யாரையாவது கூப்பிட வேண்டியிருக்கு, அவளோட சேர்ந்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இல்லாமல் அவர் நெற்று பண்ணிண்டே ஒரு 100 ஸ்லோகம் நமக்கு சொல்ல முடியலன்னா, அவர் நெற்று பண்ணாமல் புதுசாக அப்போ தயார் பண்ணி கவனம் பண்ணி சொல்கிறார். அப்பேற்பட்ட உபாசனை அவருக்கு. கிட்டு 100 ஸ்லோகம் சொன்ன உடனே எப்படி இருந்ததுன்னு அப்படி பார்த்து கம்பீரமாக நிற்கிறார். ரொம்ப நன்னா இருந்தது. அது என்ன அவர் என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. ரொம்ப நன்னா இருந்தது. அது உங்கள் கவிதையில் குணம் தோஷமும் இருந்தது, கோணமும் தோஷமும் இருந்ததுன்னார். உடனே அவர் சொன்னார், இந்த கேசவ பட்ட காஷ்மீரி வாயில் தோஷமே வராது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், தப்பே வராது. அதுக்கு சைத்தன்யா சொன்னார், காளிதாசன் முதலிய பண்டிதர்கள் பகவத் அனுகிரகத்தில் பேசின அவளுடைய கிரந்தத்திலே சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கும். எல்லா பண்டிதால்னா கச்சதா ஸ்கரணம்னு நடக்கிறவாளுக்கும் வழுக்கிறதுங்கிறது அது ஒரு வழக்கம்பா. அதனால குணமும் இருக்குது தோஷம் இருக்குது. என்னென்ன தோஷம் இருக்குது என்னென்ன குணம் இருக்குன்னா அதையும் சொன்னார். அவர் 100 ஸ்லோகம் அப்போ சொன்னாரோனோ, அப்போ சொன்ன 100 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை கரெக்டாக பிடிச்சார். அவர் சொன்னார். ஏன்னா அவரும் பகவத் ஸ்வரூபமாச்சே சைதன்யம். அவர் சொன்னார், மகத்வம் கங்காயாக சததமிதமாபாதி சுதராம் த்விதீய ஸ்ரீலக்ஷ்மி. இவர்
அர்ச்சிய சரணாம். அந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். அதில் என்னென்ன குணம் இருக்குது, என்னென்ன தோஷம் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அதை பிரதானமாக ஒரு தோஷத்தை சொன்னார். பவானி பர்த்துர்யா, பவாயினுடைய அதில் ஒரு என்ன தோஷம்னா பவானி பர்த்துன்னு சொல்லிட்டார். பரமேஸ்வரன் ஆத்துக்காரியான பார்வதியுடைய ஆத்துக்காரர்னு விட்டார். பவானினாலே என்ன அர்த்தம்? பவசிய பத்னி பவானின்னு அர்த்தம். பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரியான பார்வதியோட ஆத்துக்காரர்னா இப்போல்லாம் மாதிரி ஏதோ இன்னொரு கல்யாணம்லாம் முடிக்கல, அது மாதிரிலாம் இல்லாத காலம் அது. இது மாதிரி அதுவும் பார்வதிட்டு போய் அப்படி சொல்லிட்டே இது பெரிய தோஷம்னு அதில் தோஷத்தை சொன்ன உடனேயே அந்த கேசவப்பட்டு காஷ்மீர் ஏன் நம்ம வயலில் இப்படி தப்பாக வந்து கொடுத்தேன்னு அது ஒரு சின்ன பையன் வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு உடனே எல்லாம் சிரிச்சுட்டா. எல்லாம் சிரிக்காங்க, தப்பு எல்லாருக்கும் சகஜம்னு சொல்லிட்டார். உடனே அவரால் ராத்திரி முழுக்க தூங்க முடியல. ஒன்று அழுதார். சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணான். அம்மா சரஸ்வதி உன்னை உபாசனை பண்ணினேனே, கடைசியில் ஒன்றும் இல்லாத ஒரு குட்டி பையன்ட்ட நான் தோத்துட்டேனேன்னு அழுதார். அவள் தான் சரஸ்வதி காலங்காத்தால் பிரத்யட்சமாய் சொன்னால், அது ஏதோ பையன் நினைக்காத, பண்டிதன் இல்லை, பையன் இல்லை, சாட்சாத் பகவானே கிருஷ்ணனே கிருஷ்ண சைதன்யரா அவதாரம் பண்ணியிருக்காரோ. இனிமேல் இது மாதிரி வாதம் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. நீ நான் பேசுகிறதே யாரால் பேசுகிறேன்னு தெரியுமோ, அந்த கிருஷ்ணன் அனுகிரகத்தில் தான் நானே பேசுகிறேங்கிறாள் சரஸ்வதி. மன பாகவதமே அப்படி தான் சொல்கிறது. பிரச்சோதிதா ஏன புரா சரஸ்வதி விதன்வதாஜஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஹிருதி ஸ்வலக்ஷணா பிராதுரபூத்கிலாஸ்யதா சமே ரிஷீனாம் ரிஷப பிரசீததாம். பிரம்மாவை சிருஷ்டி பண்ண சொன்னோடனே அவருக்கு ஞானம் இல்லையேன்னா, உனக்கு ஞானத்துக்கு உங்கள் ஆத்துக்காரியை உனக்கு தரேன்னு ஞானம் உள்ள ஆத்துக்காரியை கொடுத்தா. சில மாமாவுக்கு மாமி ஹெல்ப் பண்ணுவாள். அது மாதிரி பிஹெச்டி மாமா பண்ண கூட மாமி தான் முக்கால்வாசி ஹெல்ப் பண்ணுவாள். அது மாதிரி இங்கே பிரம்மாவுக்கு சரஸ்வதி ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுத்தாராம். பிரச்சோதிதா ஏனபுரா சரஸ்வதி விதன்வதா அஜஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஹிருதி. அப்புறம் என்னையே தயார் பண்ணின அந்த பகவான்கிட்ட போய் என்னை மோத விட்டால் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு இந்த சரஸ்வதி சொல்லி, இனிமேல் கரையேற வழியை பாரு, அவரை போய் சரணாடை என்று சொல்ல உடனே காலங்காத்தால் எழுந்துட்டார். அத்தனை பண்டிதர்களையும் பார்த்தார். பண்டிதர்களே, நான் எனக்கு இப்போ தான் உண்மையை புரிஞ்சுட்டேன். நான் இதுவரையும் எத்தனை சொத்து, எத்தனை ராஜாக்கள்கிட்ட மெடல், எத்தனை சால்வை, எத்தனை தோடா கங்கணெல்லாம் வாங்கியிருக்கேனோ எல்லாத்தையும் நீங்கள் பங்கு போட்டு எடுத்துங்கோ. அவள் ஊரில் போய் சௌக்கியமாக இருங்கோ, நான் கிளம்புறேன்னு எல்லாரும் அழ ஆரம்பிச்சு விட்டார்கள். நான் ஒருத்தன் அகங்காரமாக இருக்கும்பொழுது யாரும் அவன்கிட்ட பிரியமாக இருக்க மாட்டான். எல்லாத்தையும் உபேட்சை பண்ணி தியாகியாக ஆகும்பொழுது தான், யோகியாகவோ தியாகியாக இருக்கும்பொழுது தான் எல்லாரும் அவன்கிட்ட பிரியப்படுவாளே தவிர போகியாக இருக்கும்போது அவன்கிட்ட யாரும் பிரியமாக இருக்க மாட்டான். இவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதை பார்த்த உடனே எல்லாரும் அழுதுண்டு, எங்களை விட்டுட்டு போவாங்க, உங்களோடய இருந்து பழகிட்டோம், உங்களோடய இருக்கணும், இல்லை நீங்கள் அவா ஊருக்கு போங்கன்னு அனுப்பிச்சுட்டு அப்படியே ஒண்டியாக கிளம்பி வரார். சாதாரண ஒரு வஸ்திரத்தை தரிச்சுண்டு நேராக சைதன்யர் அப்போ தான் துளசி பூஜை பண்ணுறார். துளசி பூஜை பண்ணி துளசியை பிரதட்சணம் பண்ணி வந்துட்டுருக்கார். அங்கே நமஸ்காரம் பண்ணினார். சைத்தன்யர் சொன்னார், நீங்கள் பண்டிதர் ஒருத்தரும் வந்துவிட்டேலே, நானே வந்திருப்பேன், கூட்டம் வச்சுருந்தேன்னா. இல்லை, நீங்கள் என்னை ஏமாத்தாதீங்கோ, நீங்கள் யாருன்னு எனக்கு சரஸ்வதி சொல்லிவிட்டால் நான் கரையேறத்துக்கு நீங்கள் வழியை சொல்லுங்கோ. அப்போ தான் சொன்னார், நீங்கள் பிருந்தாவனம் போங்கோ, பிருந்தாவனத்தில் போய் கிருஷ்ணனை பஜனை பண்ணுங்கோ, கிருஷ்ணநாமத்தை சொல்லுங்கோன்னு சொல்ல உடனே அப்படியே எல்லாத்தையும் உதிரிட்டு கிருஷ்ணனை பாடின்னு கிளம்பினார். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏதோ நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏதோ நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே 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 ராதே,
ஜய ராதே 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 ஹே மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே 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 ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே 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 ஜய ராதே ராதே ஜய ராதே ராதே ஜய ராதே 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 ஜய ராதே ராதே ஜய ராதே ராதே ஜய ராதே 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 ஜய ராதே 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 ஜய ராதே 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 ஹே மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா மனமோகன ராதா மனமோகன கிருஷ்ணா ராதா மனமோகன கிருஷ்ணா மீரா மனமோகன கிருஷ்ணா மீரா மனமோகன கிருஷ்ணா மேரா மனமோகன கிருஷ்ணா மேரா மனமோகன கிருஷ்ணா. பஜனை பண்ணிட்டு பிருந்தாவனத்துக்கு போனார். பிருந்தாவனத்தை பற்றிக்கே 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஏன்னா ஒரு உண்மையான ஒரு பண்டிதன் பக்தனாக ஆகும்பொழுது தான் அவனுடைய கிரந்தங்கள் எல்லோரும் படிப்பார். இல்லாட்டா அது பண்டிதர்களோட கணக்கில் போயிடும். அதான் காளிதாசனுடைய கிரந்தங்கள்லாம் படிப்புக்கு வச்சுக்கிறாள், பாராயணத்துக்கு யாரும் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் தேசிகருடைய கிரந்தங்கள்லாம் பாராயணத்துக்கு வச்சுக்கிறா. நாராயண பட்டத்திரி நாராயணியம் படிக்கிறா. இப்போ நாராயணியம் படிக்கிற மாதிரி தேசிகருடைய கிரந்தங்கள்லாம் படிக்கிற மாதிரி அண்ணாவோட கிரந்தங்கள் படிக்கிற மாதிரி. ஆனால் காளிதாசனுடைய கிரந்தங்கள் படிப்புக்கு வச்சுக்கிறாளே தவிர பாராயணத்துக்குன்னு வச்சுக்கல. ஒன்றே வச்சுருக்கா, அந்த ஷியாமலா தண்டகன்னு ஒன்று வச்சுருக்காளே தவிர பாக்கியெல்லாம் அது படிப்புக்குன்னு அது மாதிரி ஆகிடுச்சு. அது பக்தனாக ஆகும்பொழுது அவருடைய பிருந்தாவனத்தை பற்றி 1000 ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஆச்சரியமான ஸ்லோகம்லாம் இருக்குது. அந்த கேசவ பட்ட காஷ்மீரி பிருந்தாவனம் போய் மாறிட்டார். அப்படி இப்போ சொல்ல வந்த விஷயம், அந்த படிப்புனால் கர்வம் வந்தாலும் பகவான் திருத்துவான். அதனால் ஏன்னா எதையும் உபாசனை பண்ணும்பொழுது அந்த தெய்வம் அவனை திருத்தணும் உண்மையிலே. அதனால் ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிகி. பணத்தினாலையும் சில சமயம் கர்வம். பணம் வந்தால் அது ஒரு கர்வம். நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிப்பான். அப்படி வந்தவன் என்ன பண்ணுவான், இங்கே சொல்கிறார், பகவன் நாமத்தை சொல்லக்கூட தோணாது அவளுக்கு. நான் பெரிய படிச்சுன்னு நான் பஜனை பண்ணணுமா, கை தட்டணுமா அப்படின்னு நினச்சிப்பான். நான் பதவியில் இருக்கேன், நான் பஜனை பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிப்பான். நான் பெரிய பணக்காரன், நான் பஜனை பண்ணால் அப்படின்னு. இப்போ பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்து கொண்டு பஜனை பண்ணுறான். அப்படி என்ன பகவான்கிட்ட எல்லாம் டாப் மோஸ்ட் ஆள்லாம் இருக்கா, அவளே பகவானை பஜனை பண்ணி தான் இருக்கா. அதனால் ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான். நான் பெரிய படித்தவன்னு பகவான்கிட்ட போய் நிற்க முடியாது. ஏன்னா உன்னோட படித்த வியாசர பகவான் பக்கத்தில் இருக்கார். நான் பெரிய சங்கீதஞான் பெரிய பாடகன் பகவான்கிட்ட போய் மிரட்ட முடியாது. உன்னோட நன்னா பாட்டு பாடுற நாரதர் அங்கே இருக்கார். எல்லாத்துலேயும் ஹை லெவல் டாப் மோஸ்ட் ஆள்லாம் பகவான் கூட இருக்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை பகவானை பொறுத்தவர்களே. அதனால் வினயத்தோடு இருக்கணுங்கிறது தான் வைஷ்ணவ லட்சணமே. வினயம் முக்கியம். வைஷ்ணவ லட்சணம் என்ன, ஒன்று ஆரம்பித்தா ஒன்று போயிட்டே இருக்குது. இருந்தாலும் நமக்கு முக்கியம் பகவானை பற்றி பேசணும். அதுதானே பாகவதம். பகவானை பற்றி எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அதுதான் பாகவதம்.